FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சி. சார், பாமகவில் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. இந்த பிரச்சனையால இப்போ பிற கட்சிகளுக்குமே ஒரு பாதிப்பு வருதுன்ற மாதிரி சொல்றதுக்கு இப்போ விசிக ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாமக ஒரு பலவீனமாவதால் விசிகாவுக்கு இது பிரச்சனை இருக்குமா சார் களத்துல? பாமக இல்லாம எடப்பாடி பழனிசாமியால வட தமிழத்துல ஃபைட் பண்ண முடியாது. ஒத்துக்கிறேன். சேலத்திலே ஃபைட் பண்ண முடியாது. சேலத்திலே ஃபைட் பண்ண முடியாது. தேரிவா இதை நம்ம பதிவு பண்ணோம். ஏன்னா ஏசி ரூம்ல இருந்து சில பேரு திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு செத்து போன அறத பழசான விஷயங்களே பேசிட்டு இருக்காங்க. அறத பழசான விஷயங்களை பிரிசனரா பாஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அது 98லயே ஒரு சேஞ்ச் வருது. பாமக வர்சஸ் ஒரு இஷ்யூவும் இந்துத்துவ வர்சஸ் செக்குலரிசமும் ஜெயலலிதா பாமகவையும் பாஜகவையும் சேர்க்கும் போதே ஒரு போலரைசேஷன் உருவாயிட்டு, அதற்கு பிறகு சீமானோட 8.2 வளர்ச்சியில் பிற மொழியாளர்கள் அப்படியே சீமானுக்கு எதிராக திமுக கன்சாலிடேட் ஆகிறாங்க. இன்னைக்கு திருச்செந்தூர் விஷயத்துல கூட கனிமொழி அறநிலைத்துறை அமைச்சர்லாம் சொல்றது இவரை வச்சு அறநிலைத்துறை அமைச்சர் தெலுங்கு தாய்மொழி சகோதரர், அது ஒரு கன்சால்டேஷன் அவங்க இது பண்றாங்க. ஸோ இந்த 3 விஷயம் திமுக அண்ணா திமுகங்கிறதுல தாண்டி பெருசா உருவம் எடுத்திருக்குது. அதை தாண்டி ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் கலைஞருக்கு மகனாட்டு அப்படியே டிட்டோவா ஒரு அணியை கொண்டு போகக்கூடிய ஸ்டாலினுக்கும் கேப் அதிகமாயிட்டு. ஸோ ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் இப்போ இல்லை. புரட்சி தலைவர் வர்சஸ் முத்தமிழறிஞர் மாதிரி. இதையும் தாண்டி ஒரு நான் வன்னியர் போலரைசேஷன், நான் வெள்ளாள கொன்ற போலரைசேஷனை சில இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அண்ணா திமுக வட தமிழகத்துல ஃபைட்டே பண்ண முடியாது திமுக அணிக்கு. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை பெரிய லாஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். அன்னைக்கு அன்புமணி சொன்னார 36 தொகுதியில் எங்களால ஜெயித்தீங்கன்னு. ஸோ இதுதான் நிலைமை. 2024 எடுத்துட்டீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் ஓட்டு ரெட்டால ஓட்டுன்னு இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அறத பழசான விஷயங்களை பலர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தப்புன்னு சொல்லலை. நான் சில விஷயங்கள் அந்த தலைவர்களுக்கூட தன்மைகளை பேசுறதுல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படி இல்லைங்கிறத கருத்து பார்வையற்றவர்களுக்கு மீண்டும் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 38% சேலத்தில் விழுந்த ஓட்டுக்கும் 8% திருநெல்வேலியில் விழுந்த ஓட்டுக்கும் 30% வித்தியாசம் இருக்கு. புரட்சி தலைவி எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் அந்த மாஸ் லீடர்கள் காலகட்டத்தில் அப்படியா இருந்தது? இல்ல. அப்ப இந்த மாற்றங்கள் தெளிவாகவே தெரியுது. இதுல 38ங்கிறது 10.5% மையமா வச்சு வந்தது. இதை வச்சு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா கூடுதலா பாமக வேணும். ஒருவேளை பாமக மத்தியில பிளக்சுவேட்டிங் வன்னியர் ஓட்டு அதிகம் போயிட்டுன்னா இது கீழையும் போயிடும். சோ பாமகவோட பிரச்சனையால பெரிய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இதுதான் உண்மை. நீங்க கேட்க வர்றது விசிகாவுக்கு பாதிப்பான்னு. அது இவங்க ஒன்னா நின்று பவரானுன்னா விசிகாவும் பவரா நிற்பாங்க. இவங்க பலகீனம் அடைஞ்சிட்டாங்கன்னா விசிகாவும் பலகீனம் அடையும். இல்லை, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் முன்னொரு காணொலியில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா பாமக பலவீனம் அடையாது வன்னியர் அரசியலுக்கே நல்லது. கண்டிப்பா வன்னியர் அரசியலுக்கே நல்லது இல்லை. நான் வெளிப்படையா பேசக்கூடியவன். வன்னியர் அரசியலுக்கே நல்லதில்லை, மற்ற கட்சி வன்னியர்களுக்கு அது நல்லதில்லை. வன்னியர் பொதுவா வன்னியர்களும் நான் சொல்றது கரெக்ட் நியாயமா பேசுறப்பான்னு என்ன பாராட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது விசிகான்றது இப்போ நாங்கள் களத்துல ஒரு பாசிட்டிவா நாங்க நிக்கிறோன்ற போஸ்ட் கொடுத்தாலும் அவங்க நீங்களே இதை சொல்லிட்டு விசிகான்றது பாமகவுக்கு எதிரான போல்ஸை தான் அவங்க யூஸ் ஆகுறாங்க தேர்தல் களத்துலன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க பாமக பலவீனமாவது விசிகாங்க ஒரு பெனிஃபிட் தானே? இல்லை, பலகீனமா 24க்கு மேல 26லங்கிறது தேர்தல் களம் வரும்போதுதான் தெரியும். இப்பவே நம்ம பலகீனமாயிட்டாருங்கிறத அறுதிட்டு உறுதியா கூற முடியாது. இப்ப பிளவுபட்டு இருக்கிறது பலகீனம் தான், மறுக்க வரல. பட் ராமதாஸ் லாஸ்ட் லெக்ல தேவகவுடா மாதிரி ஒதுங்கிட்டாலோ அல்லது முலாயம் சிங் யாதவ் மாதிரி ஒதுங்கிட்டாலோ அது பழைய ஸ்ட்ரென்த்ல இருக்கத்தான் செய்யும். ஓரளவு அந்த டேமேஜ் கொஞ்சம் ஆகுமே தவிர மற்றபடி ஆல்மோஸ்ட் பழைய ஸ்ட்ரென்த்துக்குள்ள அது வந்துடும். ஸோ இன்னைக்குள்ள லெவல் ஒரு பலகீனம் தெரியுது. பட் 26 தேர்தல் களம் வரும்போது அவங்க பழைய பொசிஷனுக்கு ஏறக்குறைய வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. எது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பலம்ங்கிறது எடப்பாடிக்கு இவங்களை விட்டா வேற வழி இல்லை. அதுதான் அவங்களுக்கு பலம். எடப்பாடி இவங்கள்ட்ட வந்துதான் தீரணும். அப்போ எடப்பாடி இவங்க கிட்ட தான் வந்தான்னா அப்ப அதிமுக தரப்புல அதிகாரப்பூர்வமாக யாரும் காம்ப்ரமைஸ்க்கும் போல நீங்க ஒன்னா நிக்கணும் அப்படின்னு கேட்கல. இன்னும் சொல்ல போனா பாஜக ஆதரவாளர் குருமூர்த்தி தான் நெகோசியேட் பண்ணியிருக்காரு. பல பாஜக தரப்புலையும் தலைவர்களும்
ராமதாஸும் அன்புமணி ஒழுங்கா மீண்டும் சமாதானமா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அதிமுக தரப்புல அந்த இது வரல? அதிமுக தரப்புல அப்படி ஸ்டேச்சர் உள்ள யார் இருக்கா? குருமூர்த்திக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. நீங்க பலராலும் ஏத்துக்கிட முடியலாம். எனக்கும் குருமூர்த்திக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் விஷன் சசிகலா மேட்டர்ல வந்தது. நாம ஜெயித்ததும் வரலாறு அவருக்கும் தெரியாது. பட் அவருக்கு ஸ்டேச்சர்ங்கிறது பெருசு. ஒரு எமர்ஜென்சி எடுத்தவர், மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணவர், இவங்க கூட அன்னைக்கு ஒன்னா இருக்கும்போது டாக்டர் அவர்கள் கூட அன்புமணிக்கு அமைச்சர் பதவிக்கு குருமூர்த்தி ஆனதாட்டு நம்ம வந்த தகவல்கள் தெரியுது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மரியாதைக்குரியவராட்டு, மோடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியவராட்டு குருமூர்த்தி இருக்கிறாருங்கிறத டாக்டர் ராமதாஸ் அக்செப்ட் பண்ணி தான் மூவ் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த வகையில ஒரு மதிப்பு மரியாதை இருக்கனால ராமதாஸ் கூப்பிட்டு இருக்கிறாரு, குருமூர்த்தி போய் பஞ்சாயத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். இப்போ அசியூமிங் இப்போ பாமக இப்போ இப்படி பிரிஞ்சே இருக்கு. இப்போ ஏற்கனவே 10% கொடுத்ததுல எடப்பாடிக்கு வன்னியர் மத்திய நல்ல ஆதரவு இருக்கும்போது கூடுதல் வன்னியர் கேண்டிடேட்னு அக்ரெசிவா ப்ரோ வன்னியர் பண்ணி எடப்பாடியே அந்த வாக்குகளை பெற முடியும், பெறலாமே பாமக வாக்குல. அக்ரெசிவா ப்ரோ வன்னியர் பண்ணாருன்னா நான் வன்னியர் போலரைசேஷனை ஸ்டாலின் காட்டியிருக்கிறார். ப்ரோ வன்னியர் ஆன்டி எடப்பாடின்னு பண்ணி நான் வன்னியர் போல அது ஏற்கனவே அவர் 2 தேர்தலில் பண்ணி ஸ்டாலின் இன்னும் 3 தேர்தலில் பண்ணி ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு. இப்போ 4வது தேர்தலில் மட்டும் இது எடப்பாடிக்கு வந்துடும் அந்த ஓட்டுன்றது எனக்கு கேரண்டி கிடையாது. இப்போ வந்த ஓட்டை சரி, அப்படி பண்ணும்போது ஒரு வேவு மாதிரி இது எடப்பாடியில வந்துட்டுன்னா 3வது பேர் வர வன்னியர் எழுச்சியில் அவர் 3வது போனவர் தானே ஐ கணேசன் கிட்ட. இப்போ வன்னியர் எழுச்சி தான் இவர் பக்கம் வரும்ல. அது என்ன ரூபம் எடுக்கும் வன்னியர் எழுச்சி நம்ம சொல்ல முடியாதுல்ல. சென்சிட்டிவ் கம்யூனிட்டி, அதுல ராமதாஸ் தான் அவங்களுக்கு அடையாளம். அதே வேளையில ஃபியூச்சர் லீடராட்டு 90-95% கட்சிக்காரங்க அன்புமணியை பாக்குறாங்க. அப்போ ஒரு லெவல்ல இவரால் ஒன்றும் திமுக ஆட்சி அகற்றிட முடியாது. வன்னியர் அரசியலுக்கு வன்னியர் தலைவரை உருவாக்கும், அன்புமணியை உருவாக்குனாதான் நாம நிலைச்சு நிற்க முடியும்னு அன்புமணியை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு எடப்பாடியில நின்றுட்டாருன்னா வன்னியர்லாம் அன்புமணி பின்னாடி கன்சால்டேட் ஆயிட்டாங்கன்னா ராமதாஸும் அதை எதிர்க்க மாட்டாரு. எடப்பாடியை அவரு ஒரு இதாத்தான் பாக்குறாரு, ஹி ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். அப்போ வன்னியர் கன்சால்டேஷன் அன்புமணிக்கு எடப்பாடியில போயிட்டுனா எடப்பாடி பழனிசாமி சிக்கிருவார, அவர் சிக்கட்டுன்னு மற்ற வன்னியர்களும் அவரை கவுத்தி போட்டுருவாங்களே. ஏன்னா அவரோட ஓன் ஆர்ட் ஆஃப் இதை அவரு சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருமே. சார் இப்போ எடப்பாடியா ராமதாஸ்ன்னா ஓகே, ராமதாஸ் பின்னாடி வன்னியர் நிற்கிறாரு. நீங்க பலமுறை சொன்ன மாதிரி ராமதாஸ் வன்னியர்களுக்கும் உறுதியானவர், உண்மையா இருந்திருக்காரு. அவரால் அந்த கம்யூனிட்டி பெரிய அளவு பலன் பெற்றிருக்கு. ஆனால் அன்புமணியே எடப்பாடியான வரும்போது அன்புமணிக்கு பின்னாடி அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு, அந்த கிரெடிட் இருக்கா? ராமதாஸே அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருப்பாங்களான்னு சான்ஸ் எடுக்க முடியாது எடப்பாடி. முலாயம் சிங் யாதவ் மாதிரியும் தேவகோடா மாதிரியும் ராமதாஸ் செயல்பட்டுட்டாருன்னா அப்ப ராமதாஸ் செயல்பட்டு அப்ப அதிமுக பாமக கூட்டணி வந்துடும் கட்சி. அன்புமணி அதைத்தான் நான் சொல்றேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் பாமக இல்லாம எடப்பாடி ஃபைட் பண்ண முடியாது. அதை மீறி ஃபைட் பண்ணாருன்னா ராமதாஸ் ஆதரவுலே அன்புமணி எடப்பாடியில் நின்றுட்டாருன்னா ஐ கணேசன் பண்ணினதை பண்ணலாமே. ஓகே, ராமதாஸ் ஆதரவுல எங்க தனிச்சு நிப்பாரு மாற்ற முன்னேற்றம் சொல்லி. சார் நீங்க இது இப்படியே போகலாம், முலாயம் தேவகோடா மாதிரியும் வரலாம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டா ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு பாமக கூட்டணி இல்லாம ராமதாஸ் அண்ட் அன்புமணி பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் பாமகவாலன்னு ஒரு கொஸ்டினை வைக்கிறீங்க. நான் அதுக்கு என்ன சொல்றோம்னா அவங்க அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி கட்சி நிற்கணும். முலாயம் சிங் யாதவ் பண்ண மாதிரி, தேவகோடா பண்ண மாதிரி ராமதாஸ் நீ அன்புமணி கிட்டே சரி இதுவரை என்னவோ இருந்துட்டு போட்டு போல்டா எடப்பாடி எழுத்து எடப்பாடியிலே நின்னுரு, வர்றது வரட்டுன்னு ஒரு ரிஸ்க் எடுத்துட்டாருன்னா அந்த இடம் எடப்பாடிக்கு சிக்கிரும்ல. ஓகே, இதுல அதனால எடப்பாடிக்கு வன்னியரை வச்சுதான் நகர்ந்தாகணும், எடப்பாடியிலும் நகர்ந்தாகணும், வட தமிழகத்தில் நகர்ந்தாகணும். இது ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியல. நான் தெரிஞ்சதுனால யாருக்கு யார் முக்கியம்னு சொன்னா எடப்பாடிக்கு தான் வன்னியர் வாக்குகளும் பாமகவும் முக்கியம் நான் சொல்றேன். அது யாருங்கிறது அவங்க இப்படியே இருக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகலாம், அது கடைசியில தான்.